ஹலோ மக்களே 318வது எபிசோட் பெறலாம். எபிசோட் ஸ்டார்ட்ல நாட்டை வந்து பேட்டரி ஃபீடர் நோக்கி போய்கிட்டு இருக்கான். அடுத்த சீன் கிளர்பியை காட்டுறாங்க. உன்னை கிளர்பி பாத்ரூம் போய் ரிலாக்ஸா போய்கிட்டு இருக்கான். உன்னை எயிட்டேல் கத்துது, நீ சீக்கிரம் நாட்டோ பக்கத்துல ஜாயின் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காது. கொஞ்சம் பொறுமையாடா, அதுக்கெல்லாம் நான் போய்கிட்டேன்னு சொல்லிட்டு ரேப் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் உன்னை எயிட்டேல் சொல்லுது, எப்ப பார்த்தாலும் ரேப் அடிச்சுக்கிட்டே இருக்காது, சீக்கிரம் போய் நாட்டோக்கு போய் ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு இருக்க. எயிட்டேல் பார்த்தா லாட்பின்னு ஒருத்தன் வரா, பார்த்தா வேற யாரும் அது மோட்டோய் நீ எங்கடா வந்தான்னு சொல்லிட்டு லாட் கிளர்பி கேட்டுக்கிட்டு இருக்காரு. உன்னை மோட்டோய் சொல்றான், லாட் ரைக்கை வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண சொல்றாரு, அதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்றான். சரி நீ வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்றான். சரி நருட்டோ எங்க போனான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் பாத்ரூம் போய்க்கிற நேரத்தில் அவன் எங்கேயோ போயிட்டான்டா. சரி வாடா, நம்ம அவனை தெரியாதா போகணும்னு சொல்லியிருக்கான் கிளர்பி. சரிமா ஆல்ரெடி பேட்டில் ஃபீல்டை நோக்கி போயிட்டானா, சரி வாங்க நம்மளும் போகணும்னு சொல்லிட்டு மோட்டோயும் கூட போய்கிட்டு இருக்கான். பார்த்தா மோட்டோயும் கிளர்பி ஒன்னா போய்கிட்டு இருக்கிறது வந்து ஒயிட் செட்ஸ் பார்த்துட்டான். அடே ஒயிட் செட்ஸ் தனியா தான் போறானான்னு சொல்லிட்டு பார்த்துட்டான் அவன். சரி இவன் போக விடாம டிலே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. சடனா அவனுக்கு மண்ணுக்குள்ள போயிட்டானுங்க. உன்னை கபட்டை பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் வந்து இப்போதைக்கு 9 டேல தான் விட்டு வச்சிருக்கேன், 8 டேல இப்போதைக்கு நான் விட்டு வைக்கல, அவனை முதல்ல தூக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். லார்டு வராச்சு முறை டெஸ்ட்டை வந்து இவன் மேல யூஸ் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கான் சொல்றான். கிளர்பி நீ வெயிட் பண்ணுடா, உனக்காண்டி கரெக்டான ரீஅனிமேஷன் ஜுட்ஸ் உன்னை இறக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். புதுசா ஒரு கல்ல இறக்குறான். அதுக்கப்புறம் கில்லர்பி மோட்டோயும் போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா சடனா ஒரு ரீஅனிமேஷன் ஜுட்ஸ் போட்டு ஒரு கஃபின் பாக்ஸ் இறங்கிட்டு பார்த்தா அது கூட சேர்ந்து ஒயிட் செட்ஸும் வரான். எனிமி வந்துட்டாங்க பீன்னு சொல்லிட்டு மோட்டோயும் சொல்லிக்கிட்டு இருக்கான். கில்லர்பி முழிக்காரு, என்னடா இது கஃபின் பாக்ஸ்னு சொல்லிட்டு சடனா ஓபன் பண்ண உடனே கில்லர்பி மிரண்டுட்டாரு இவனான்னு சொல்லிட்டு. பார்த்தா உள்ள இருக்க 8 மிரண்டு பார்த்தா ஓல்டு ஜிஞ்சுரிக்கே வந்திருக்காரு அவரு. மோட்டோய் சொல்றாரு, இவர் தான் ஃபார்மர் ஜிஞ்சுரிக்கு ஃபூகாயின்னு சொல்றான் அவன். பி உன்னை பார்த்து ரொம்ப நாளைக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஃபூகாய். மோட்டோய் உன்னை சின்ன வயசுல பார்த்தேன்னு சொல்றாரு அவரு. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். நான் இப்ப ரீஅனிமேஷன் ஜுட்ஸ் போட்டு என்னை வர வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு ஃபூகாய். உடனே வந்து மோட்டோய் பழச சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஃபூகாய் நீங்க 30 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டீங்க, உங்களோட 8 ரேம்பேஜ் வந்து நாங்க ஸ்டாப் பண்ண நினைச்சோம், ஆனா எங்களால முடியல, நீங்க ரேம்பேஜ் அடிச்சதுக்கு அப்புறம் 8 மக்கள் இறந்துட்டாங்கன்னு சொல்றாரு அவரு. அதுல எங்க அப்பாவும் ஒருத்தர்னு சொல்றாரு. உன்னை ஃபூகாய் சொல்றாரு, என்னை மன்னிச்சிரு, அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்றாரு அவரு. ஃபூகாய் கூட வந்தான்னு சொல்லிட்டு 8 முழுக்கி இவனும் நானும் ஒன்னா இருந்த சமயத்துல நான் எவ்வளவு டைம் ரேம்பேஜ் அடிச்சிருக்கான அதுல ஞாபகமே இல்லைன்னு சொல்றாரு 8. உன்னை ஃபூகாய் சொல்றாரு, இப்போ உடம்புல சக்கரம் சென்ஸ் பண்ணி பார்த்தா நீ தான் இப்ப ஜிஞ்சுரிக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. உடனே அவர் அப்படி பழசை யோசிச்சு பாக்காரு. பார்த்தா லார்ட் ரைக்காகையும் ஃபூகாயும் ஒன்னா நின்று பேசினதெல்லாம் யோசிச்சு பார்க்காங்க. உன்னை ஃபூகாய் சொல்றான், அடுத்த ஜிஞ்சுரிக்கு இந்த பையனை தான் சூஸ் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் உனக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு லார்ட் ரைக்கா கிட்ட வந்து ஃபூகாய் கேட்கான். எனக்கு இதை பத்தி இப்பதான் எனக்கே தெரியும் சொல்றாரு ரைக்காகே. என்னோட அப்பா என்னோட தாத்தா நானும் எல்லாருமே தோத்து போயிட்டோம், இந்த 8 வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. உடனே ரைக்காகே சொல்றாரு, நீ இந்த 8 கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு சொல்ல வராரு, நான் சொல்றதை மட்டும் கேளுன்னு சொல்றாரு ரைக்காகே பார்த்து ஃபூகாய். உடனே இந்த ரைக்காகே பேரு, ஐ உனக்கு தெரியாது, ஜிஞ்சிரிக்கிகளை மட்டும் தான் அந்த வழியெல்லாம் பட முடியும், ஒருத்தன் ஜிஞ்சிரிக்கான பிறகு ஊர் மக்கள்லாம் எப்படி பாப்பாங்கன்னா உனக்கு தெரியாது, எல்லாருமே எங்களை ஒரு குப்பை மாதிரி பாப்பாங்கன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு இந்த ஜிஞ்சிரிக்கு யாருக்குமே ஃபியூச்சரே இருக்காது, அப்படி எங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் இருந்துச்சுன்னா அது ஒரு இருட்டா மட்டும் தான் இருக்கும், ஒரு பயமா மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாரு அவர். அந்த ஜிஞ்சிரிக்கியோட வாழ்க்கையை தனிமையேறும், அதுக்கப்புறம் அவன் அந்த வாழ்க்கையில இருந்து தப்பிச்சு போறதுக்கு ஒரே ஒரு வழி சாவு மட்டும் தான் சொல்றாரு அவர். நாளை பின்ன நீ என்னதாகணும் உனக்கு தெரியாமலே போயிரும், உன்னோட ஹார்ட்ல ஒரு ஓட்டையே விழுந்துரும் சொல்றாரு அவர். உன்னை ரைக்காகே சொல்றாரு, ஆனா உன்னோட நிஞ்சுட்சு ஸ்கில் வந்து வேற லெவலா இருக்கும், அதெல்லாம் கரெக்ட் தானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு அவரு. உன்னை ஃபூகாய் சொல்றான், அதனால மட்டும் தான் என்னை வந்து 8 ஜிஞ்சுரிக்காவே சூஸ் பண்ணானுங்க, என்னோட ஸ்கில்ல பார்த்து தான் சூஸ் பண்ணானுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓப்பனா சொல்ல போனா ஜிஞ்சுரிக்கே ஆகிறதுக்கு அந்த மாதிரி ஸ்கில்லாம் தேவையே இல்லைன்னு சொல்றான் அவன். அப்ப என்னதான் தேவைன்னு சொல்றான் அவன், நம்ம மனசுல உள்ள ஓட்டையை அடிக்கணும், அதுக்கு தேவையான ஒரு மருந்தை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்றான் ஃபூகாய். அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ரைக்காகே கேட்டுக்கிட்டு இருக்காரு. அது எதுவா கூட இருக்கலாம், ஆனா அதை வச்சு நம்ம ஸ்ட்ராங்கா அடைச்சா தான் நம்ம வாழ்க்கையை சிறப்பாகும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்புறேன் லியால வந்து இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும், அவன் ஜிஞ்சுரிக்கிய கண்ட்ரோல் பண்ணுவான் நினைக்கேன்னு சொல்றான் அவன். உன்னை இப்ப காட்டுறாங்க, பி என்னால என்னோட பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால நீ ஓடி போயிருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் உடம்புக்குள்ள 8 இல்லையா, அதனால நீ எந்த அளவுக்கு சண்டை போட்டுன்னு சொல்லிட்டு பி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ தப்பா சொல்றான்னு சொல்றான் ஃபூகாய். கபட்டாவை கட்டுறாங்க, டே நீங்க ஃபூகாய் அண்டர்ஸ்டிமேட் பண்றீங்கடா, அவனோட உண்மையான பவரை பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா ஃபூகாய் வந்து 8 ஜிஞ்சுரிக்காவே மாறுதான் அவன். பார்த்தா அவன் ஆல்ரெடி வந்து ஜிஞ்சுரிக்கு உடம்புக்குள்ள இருந்தனால அதோட சக்கரா வந்து உடம்புக்குள்ள ஊறி போயிருந்திருக்கு. பார்த்தா அவன் டெய்ல்டு பீஸ்ட் கிளாக்கே ஓபன் பண்ணிட்டான். 8 மிரண்டுட்டு இவனடா இப்படி மாறி போய் நின்னுக்கிட்டு சொல்லிட்டு என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு கில்லர் பீலாம் முழிக்கான். உன்னை 8 முழிக்கிய எப்படிடா 8 கிளாக் எல்லாம் ரீஅனிமேஷன் ஜுட்ஸ்ல ஓபன் பண்ணானு சொல்லிட்டு உன்னை கபட்ட சொல்றான், இதான்டா என்னோட சீக்ரெட் டெக்னிக், இதை தாண்டா இவ்வளவு நாள் ஒளிச்சு வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. லார்டு ஒராச்சு மரம் கடைசியா டெஸ்ட் பண்ணதே இதைத்தான் சொல்றான் அவன். பார்த்தா பழசை யோசிச்சு பார்க்கான். பார்த்தா ஒராச்சு மரம் கபுட்டும் ஒரு இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா கபுட்டவே முழிக்குது என்ன மாதிரி இடம்னு சொல்லிட்டு. நான் எனக்கு தேவைப்பட்ட முக்கியமான விஷயத்தெல்லாம் இங்கதான் ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த ரூமுக்குள்ள போறானுங்க. பார்த்தா நிறைய ஜாரா இருக்காங்க. கபுட்ட முழிக்க இது என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இதான் 8 கொம்புன்னு சொல்றான் ஒராச்சு மரு. இந்த 8 கொம்பை வச்சு நான் 8 செல்ல திரும்பி ரீசரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்றான் அவன். எப்ப நீங்க ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு சொல்லிட்டு கபுட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்றான் ஒராச்சு மரு. அப்பமெல்லாம் என்னால இதை பண்ண முடியல, ஆனா இப்ப நிறைய பண்றதுக்கு இந்த பாசிபிள் இருக்குன்னு சொல்றான் அவன். உன்னை இப்ப காட்டுறாங்க. உன்னை ஒயிட் செட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன்ட்ட தான் 8 சக்கரா இருக்குன்னா அழகா வந்து கேட ஸ்டேஜ்டே உள்ள வந்து அப்ளை பண்ணிருக்கலாமே, எக்ஸ்ட்ரா பவர் கிடைச்சிருமா கேட ஸ்டேஜ்னு சொல்லிட்டு ஒயிட் செட்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கு. கபுட்ட அது கூட இதெல்லாம் மாதர்ட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லி முழிச்சுக்கிட்டு இருக்கு ஒயிட் செட்ஸ். பார்த்தாங்க ஃபூகாய் வந்து டெய்ல்டு பீஸ்ட் பாம் உருவாக்கிட்டு இருக்காரு. உன்னை வந்து 8 கத்து டே கில்லர் பீங்கிறது தப்பிச்சு போடான்னு சொல்லிட்டு பார்த்தா டெய்ல்டு பீஸ்ட் பாம் வச்சு ஒரு அடியை போட்டு விடுது. பார்த்தா ஒயிட் செட்ஸ் எல்லாம் செதறிட்டு அந்த அட்டாக்ல. பார்த்தா அட்டாக்க போட உடல கில்லர் பியோட சாமை கடை வந்து பிளாக் பண்ணிட்டு அந்த சக்கரா அதை அப்படியே முழுங்கி அது வளர்ந்துருச்சு. மோட்டாய் முழிக்காரு, என்னடா இது டெய்ல்டு பீஸ்ட் பாமே முழுங்குதுன்னு சொல்லிட்டு. உன்னை கில்லர் பியோட 8 சொல்லிக்கிட்டு இருக்கு, இனிமேல் இது என்னோட டன், நான் ஆட்டத்தை கட்டப்பன்னு சொல்லிக்கிட்டு இருக்காது. பார்த்தா 8
அவனோட ஸ்டேட்டுக்கே போறாம ரெண்டு பேரும் ஈக்குவலா லேரியாட் மாதிரி நின்னுகிட்டு இருக்காங்க. அவனுக்கு பார்த்தா அடிச்சு அடியில் அந்த இடமே செதறுது. ரெண்டு பேருமே எயிட்டெல் ஃபார்ம்ல வேற லெவலா நின்னுகிட்டு இருக்காங்க. உன்னை எயிட்டெல் வந்து ஃபுக்காயிட்ட கட்டிக்கிட்டு இருக்கு. என்னோட சக்கரை ஒன்ட்ட எப்படிடா வந்துச்சுன்னு சொல்லிட்டு, நீ சாகும் போது என்னோட சக்கரா ஃபுல்லுமே நான் வெளியே எடுத்துட்டேன், நீ எப்படிடா திரும்பி என்னோட சக்கரா வச்சுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கு எயிட்டெல். உன்னை ஃபுக்காய் சொல்றான், எயிட்டெல் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கு எயிட்டெல். நீ இப்படி வரும்னு நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேருமே ஒருத்த முட்டாளாக்கி வச்சிருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளன்னு சொல்லிட்டு கதையை சொல்ல ஆரம்பிக்காரு அவரு. பார்த்தா ஆல்ரெடி ஃபுக்காய் வந்து ஓரளவுக்கு எயிட்டெல் கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சிருக்காரு அவரு. அது சடனா உள்ள இழுக்காரு யாரோ ஒருத்தர் வந்தான்னு சொல்லிட்டு. பார்த்தா 30 வருஷத்துக்கு முன்னாடி எயிட்டெல் அவர் கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சிருக்காரு. சடனா அவர் உள்ள இழுக்காரு. அதை பார்த்தா வேற யாரும் ரைக்காகே தான் வந்திருக்காரு. என்னடா நீ தூங்கலன்னு சொல்லிட்டு ரைக்காகே வந்து ஃபுக்காயை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த நிலாவை பாத்துக்கிட்டு இருந்தேன், நீ நிலாவை பார்க்கல, என் மனசுல உள்ள பெரிய ஓட்ட மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ஃபுக்காய். உன்னோட மனசுல உள்ள ஓட்டை இன்னும் சரி பண்ணு சொல்லிட்டு ரைக்காகே கேட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னும் சரி பண்ணலன்னு சொல்றான் ஃபுக்காய். நான் பிசிக்கலா இங்க இருந்தாலும் என் மனசு உடஞ்சு போயிட்டு அது செத்து போய் கிடக்குன்னு சொல்றான். நான் தனிமையில தான் இருக்கேன்னு சொல்லிட்டு என்னால வெளியே வர முடியாது, என்னால அதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிடலாம் ஃபுக்காய். என்னால ஏதாச்சும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரைக்காகே கேட்டுக்கிட்டு இருக்காரு. என் மனசு ஃபுல்லா உடஞ்சிருக்கு, அதுக்கு வந்து மருந்தே கிடையாது சொல்றான். என்னோட நேரம் வரும்போது உன்னை எதிர்பார்க்கும் சொல்லிட்டு இருக்காங்க. உன ரைக்காகே எங்க இருந்து கிளம்புறாரு. பார்த்தா ஃபுக்காய் வந்து இவன ஒருத்தர் நோட்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அது கிளவுட் வில்லேஜ்காரன் தான். பார்த்தா ஒராச்சிமார் ஆளு நினைக்கேன். ஆனா ஃபுக்காய் என்னத்துக்கோ சோகமாவே இருந்துகிட்டு இருக்காரு. பார்த்தா ஸ்பை வேலை பார்க்கல, அது வேற யாரும் அது ஒராச்சிமார் தான். பார்த்தா ஒயிட் ஸ்னேக்கா மாதிரி ஒரு டாக்டர் ரூம்குள்ள வரான். பார்த்தா அந்த டாக்டரே போட்டு டாக்டர் போட்டு இடத்துக்கு வந்திருக்கான் ஒராச்சிமாரு. சடனா பார்த்தா ஃபுக்காய் வந்து ஏதோ ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான். பார்த்தா ரெகுலரா ஏதோ ஒரு மெடிசன் எடுப்பான் போல. அந்த மெடிசனுக்கு தான் மருந்து கொடுக்கான் அவன் டாக்டர். இது என்னோட பழைய மெடிசனே கிடையாது சொல்லிட்டு ஃபுக்காய் சொல்லிட்டு இருக்காரு. இது பழைய மெடிசன் கிடையாது, புது மெடிசன். இதை சாப்பிட்டீங்கன்னா உனக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கம் வரும்னு சொல்றாங்க. ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு ஃபுக்காய் இங்க இருந்து கிளம்புறான். பார்த்தா ஒராச்சிமார் அவனை பார்த்து சிரிக்கான். ஆல்ரெடி டாக்டர் போட்டு தள்ளி வச்சிருக்கான் முந்தா நாள் நைட்டு. உன்னோட இதயத்துல உள்ள ஓட்டை நான் அடைக்க வந்திருக்கேன்னு சொல்றான். பார்த்தா ஸ்பை வேலை பார்த்துக்கிட்டு ஒராச்சிமார் அங்க வந்து நின்னுகிட்டு இருக்கான். ஃபுக்காய் வாய மூடுதான். டே கவலைப்படாத, உன்னால மூவ் பண்ண முடியாது, நான் ஒரு மருந்து கொடுத்தேன், அது ஒரு கெஞ்சுட்சு பில்லுடா, அதை சாப்பிட்ட உடனே உன்னால மூவ் பண்ண முடியாது, நான் நினைச்சதை உன்னால செய்ய முடியும் சொல்றான். உனக்கு வாழதே கஷ்டமா தானே இருக்கு, சரி உன்னோட வழியை போக்கதாண்டா நான் வந்திருக்கேன்னு சொல்றான். உனக்கு சாவ நான் கொடுக்கன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா கையில சக்கரா வரைச்சு ஏதோ சீலிங் ஜுட்ஸ் உடச்சு விடுதாவன். எயிட்டெல் நீ வெளியே வாடா, ரேம்பேஜ் ஸ்டார்ட் பண்ணி சொல்லி விடுதாவன். பார்த்தா எயிட்டெல் வெளியே வந்து ரேம்பேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லாமே பொழந்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா ஊர் மக்கள்லாம் அப்பதான் 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் அடக்க பாத்துருக்காங்க. அப்பதான் மோட்டோய் அப்பா எல்லாத்தையும் கொன்னு எரிஞ்சிருக்கு. மோட்டோய் அப்பா கொன்ன அடுத்த செகண்ட் ரைக்காக டென்ஷன் ஆயிட்டாரு. தலையை ரெண்டா வெட்டி வீசாரு. அப்பதான் அந்த கொம்பு உடஞ்சு விழுந்திருக்கு. அந்த கொம்பை தான் ஒராச்சிமார் களவன்ட்டு போயிருந்திருக்கான். பார்த்தா மொத்தம் எடுத்துட்டு அதுல இருந்து ஸ்கிராச் பண்ணி கொஞ்சம் சாம்பிள்ஸ் மட்டும் எடுத்துட்டு போயிருக்கான். ஃபுக்காய் வந்து எல்லா விஷயத்தையும் எயிட்டெல்ட்ட சொல்லிட்டாரு. இது பண்ணது ஒராச்சிமார்னு சொல்லிட்டு, நான் வந்து ஒராச்சிமார் கெஞ்சுட்ஸ்ல மாட்டினால எல்லாமே தப்பு நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு. அப்ப நம்மளோட உண்மையான என்மி ஒராச்சிமார்னு சொல்லிட்டு மோட்டாய் பாத்துக்கிட்டு இருக்காரு. எயிட்டெல் சொல்லுது, இவனோட பவர்லாம் உனக்கு அவ்வளவு பெருசுலாம் கிடையாது, என்னாலே ஹேண்டில் பண்ண முடியும் சொல்லிட்டு எயிட்டெல். சரி அதெல்லாம் கவலைன்னு சொல்லிட்டு சடனா எயிட்டெல் டெய்ல்டு பீஸ்ட் பாம் சொல்லிட்டு ஒரு அட்டாக்க போட்டு விடுதாரு ஃபுக்காய் மேல. பார்த்தா ஃபுக்காய் செதறான். பார்த்தா ரீஅனிமேஷன் ஜுட்ஸ்ல திரும்பி தானா ரீசரக்ஷன் ஆகி வந்துகிட்டே இருக்காங்க. டே நீங்க பண்ணதெல்லாம் வேஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கான் கபுட்டோ. உன்னை ஃபுக்காய் சொல்றாரு, டே என்னோட உடம்பு வந்து சீல் பண்ணா மட்டும் தான் இது முடியும், இல்லன்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாரு ஃபுக்காய். உன்னை எயிட்டெல் சொல்லுது, டே கில்லர்பி நம்ம இங்க இருக்க வேண்டாம், சீக்கிரம் போவோம், சீலிங் டீம் வர வச்சு சீல் பண்ணிக்கிறான்னு சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு கில்லர்பி வேகமா போறாரு. கபுட்டோ சொல்றான், டே உன்னை தப்பிக்கல விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா எயிட்டெல் பிடிச்சி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாருட்டோ போய்கிட்டு இருக்கான். சடனா எயிட்டெலோட பவரை வந்து சென்ஸ் பண்ணதான். சென்ஸ் பண்ணோன்னே ஆக்டோபாப்ஸை நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. உன்னை ரைக்காக சொல்றாரு, கில்லர்பி வந்து இதை ஹேண்டில் பண்ணிக்கிடுவான் நாருட்டோ, நீ உன் வேலையை பாருன்னு சொல்றாரு அவரு. நீ உன்னோட வேலை என்னது ஒயிட் சிஸ்டர் போய் கண்டுபிடிக்க, நீ அதை மட்டும் பாரு, பி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிடுவான்னு சொல்றாரு ரைக்காக. அங்க சண்டை போடுறது வந்து ஃபுக்காய் தான், ஃபார்மர் ஜிஞ்சிருக்கி அவன் மனசுல உள்ள வழியை வந்து சரி பண்ணா அது வந்து கில்லர்பியால மட்டும் தான் முடியும் சொல்றாரு ரைக்காக. சரி நீங்க இவ்வளவு சொல்றீங்க, நான் ஆக்டோபாப்ஸை நம்பி இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு நாருட்டோ போய்கிட்டே இருக்காங்க. இங்க பார்த்தா ஃபுக்காய் எயிட்டெல் வேற லெவல்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. உனக்கு கில்லர்பி சொல்லிட்டு இருக்கேன் சரிப்பட்டவே மட்டும் என்னடா செய்யன்னு சொல்லிட்டு முதல்ல தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அதே ரேப்பா படிச்சுட்டு இருக்கான் கில்லர்பி. இந்த மாதிரி சமயத்துல மட்டும் நீ ரேப் படிச்சுக்கிட்டு இருப்ப, ஏதாச்சும் ஒரு ஓட்டைகளை கூச்சி தப்பிச்சு போன்னு சொல்லிட்டு இருக்க எயிட்டெல். என்னது ஓட்டையான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் கில்லர்பி. மோட்டாய் பாத்துக்கிட்டு இருக்காரு, எங்க அப்பா இந்த மாதிரி மான்ஸ்டர் கூட தான் சண்டை போட்டாரு, நான் மட்டும் இதுக்கு வெயிட் பண்றேன், நான் என்னோட ஆட்டத்தை கட் போறேன்னு சொல்லிட்டு மோட்டாய் உள்ள வந்து நின்னுட்டு இருக்காரு. கில்லர்பி நீங்க போங்க, இதை நான் பாத்துக்கணும்னு சொல்றான் மோட்டாய். லைட்னிங் ஸ்டைல் ஸ்பைடர் வெப்னு ஒரு ஜுட்ஸோ போட்டு தான் லைட்னிங் வச்சு ஃபுக்காய் லாக் பண்றான் தலைவன். பார்த்தா இருந்தாலும் ஃபுக்காய் வந்து சக்கரா வச்சு அட்டாக்க போட்டு விடுதாரு. பிரதர் மோட்டாயின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டா கில்லர்பி அண்ணல் வேகத்துல வந்து ஃபுக்காய் அடிச்சு நொறுக்குதான். பார்த்தா ரெண்டு பேரும் ஈக்குவலா சண்டை போடுறாங்க, அடிச்சு வீசிட்டாங்க அவங்க. கில்லர்பி சொல்றான், நீங்க தான் என்னோட டீச்சர், ஆனா இந்த வாட்டி உங்களுக்கு நான் பாடம் நடத்த போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் உங்களை என்னைக்குமே மறக்க மாட்டேன் மாஸ்டர்னு சொல்றான் அவன். உன்னை பழச யோசி பார்க்காம. பார்த்தா ஃபுக்காயும் கில்லர்பி ஒரு மிஷனுக்கு போயிருக்காங்க. பார்த்தா அந்த சமயத்துல வந்து கில்லர்பி எல்லாம் சுத்து போட்டானுங்க. பார்த்தா சடனா ரைக்காக உள்ள வந்துட்டாரு, எல்லாமே அடிச்சு நொறுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஃபுக்காய் ரைக்காக கில்லர்பி எல்லாரும் தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க. ஃபுக்கா கேட்க எதுக்கு தெரியுமா ஐ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்காம, எனக்கு அதெல்லாம் தெரியலன்னு சொல்றான் கில்லர்பி. ஏன்னா ஐ வந்து ரைக்காக லைன் அப்ல வந்து வாரான், ஏன்னா ரைக்காகோட பையனும் கூட சொல்றான். அதனால இந்த வில்லேஜ் மக்களை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு அவனுக்கு இருக்கு. அதனாலதான் அவன் ஸ்ட்ராங்காவும் இருக்கான், ரொம்ப அறிவாவும் இருக்கான்னு சொல்லிட்டு. அது மாதிரி ரைக்காக
ரைகாகைக்கு ஒரு முக்கியமான ஆளு அவரும் கூட சொல்றான். எனது ரைகாகைக்கு ஒரு முக்கியமான ஆளான்னு சொல்லிட்டு கிளர்பி முழிக்கான். உன்னை வந்து கிளர்பி சொல்றான், அப்பதான் எல்லாத்தையும் எனக்கு கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு ஃபுக்காயிட்டு சொல்றான். அதுக்கப்புறம் அடுத்த இன்னொரு விஷயத்த சொல்றான். பார்த்தா ட்ரூத் ஆஃப் வாட்டர் ஃபால்ல 2 பேரும் நின்னுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரைகாகை சொல்றாரு, நீ இன்னிலிருந்து ஜிஞ்சுரிக்கு உன் வாழ்க்கையில நீ படாத பாடலாம் பட போற, உன் வாழ்க்கையின் மேல வித்தியாசமா இருக்க போகுதுன்னு சொல்றாரு அவரு. பார்த்தா கிளர்பி அதெல்லாம் மதிக்க மாட்டேங்க, அவன் பாட்டுக்கு ரேப் படிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்றான் அவன். உன்னை சடனா ரைகாகை வந்து ஃபிஷ் பம்ப் வைக்காரு. உன்னை கிளர்பி அதுக்கு சேர்த்து ஃபிஷ் பம்ப் வச்சு என்ஜாய் பண்றான் அவன். பி நான் சொல்றத ஒன்னு கேள்டான்னு சொல்றான் அவன். எனக்கு இனிமேல் நீ தாண்டா ரொம்ப ஸ்பெஷல், இனிமேல் நீனும் நான் அல்டிமேட் டாக் டீம் சொல்றாரு அவரு. ஸ்பெஷல்னு சொன்னோன்னு அவன் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் வாழ்க்கையில என்னென்ன சந்தோஷம்லாம் பட்டணும் எல்லாத்தையும் பார்க்கான். உடனே வந்து ஃபுக்காயிட்டு சொல்றான், என் வாழ்க்கையில நான் நிறைய ஸ்பெஷல் பீப்புளை நான் பார்த்துட்டேன், அதனால எல்லாருமே எனக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்கன்னு சொல்றான் அவன். அப்பனா உனக்காண்டி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்கிட்டேன்னு சொல்லி ஃபுக்காய் கேட்காரு. அதனாலதான் உன் மனசுல ஓட்டையே இல்லாம எல்லாம் நிறைவா இருக்கான்னு சொல்லி கேட்காரு அவரு. ஃபுக்காய் நீங்களும் தான் எனக்கு முக்கியமானவர், உங்களாலேயும் தான் என் மனசு வந்து ரொம்ப பூர்த்தி அடைஞ்சிச்சுன்னு சொல்றான் அவன். எனக்கு உன்னைய பார்த்து இப்படிலாம் பண்ணணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்றாரு அவரு. அதனால இவனுக்கு முக்கியமானவன்னு சொன்னோன்னே அவரோட ரியனிமிஷன் ஜுட்ஸு அப்படியே உடையுது. சீக்கிரம் அந்த வார ஸ்டாப் பண்ணு சொல்லி முடிக்காரு அவரு. பார்த்தா கபுட்டோ செதறிட்டான், என்னடா இவனுக்கு ரியனிமிஷன் ஜுட்ஸு உடைய வச்சிட்டானு சொல்லிட்டு. உடனே கிளர்பி வந்து மோட்டோயை பார்க்க வராரு. டேய் மோட்டோய் நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்டுக்காரு. நான் ரொம்ப தைரியமா சண்டை போட்டேன்னு சொல்லிட்டு மோட்டோயை கேட்கான். டேய் நீ நல்லா தைரியமா தான் சண்டை போட்டேன்னு சொல்லிட்டு கிளர்பி சொல்லிட்டு இருக்காரு. சரிவா உன்னை மெடிக்கல் கார்ப் டீம் கொண்டு போகிறேன்னு சொல்றாரு. என்னைய ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க போங்க, இனிமேல் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான் மோட்டோய். ஃபூக்காய் சொன்னதை செய்யுங்க, இந்த வாரம் வந்து நீங்க முடிங்க அப்படின்னு சொல்றான் அவன். சரின்னு சொல்றாரு கிளர்பி. சொல்லிட்டு அனல் வேகத்துல போய்கிட்டே இருக்காரு அவரு. உடனே வந்து கிளர்பி நினைக்கான், ஃபூக்காய் நான் இவ்வளவு சும்மா இருந்துட்டேன், இனிமேல் தான் என்னோட ஆட்டத்தை கட்டப்பறன்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட்ல சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துங்க. See you, bye.